தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க நீங்க. அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் தங்கத்தையும் விற்கிறாங்க, வெள்ளியும் விற்கிறாங்க. வேற யாரும் விற்கலையே. நீங்க பங்கு சந்தைக்கு போங்க, போலி ஆட்டு எவ்வளவு நிறுவனங்களை உள்ள கொடுத்து போலியா தான் அந்த சந்தையே நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்களே, ஏன் எடுத்து போறான்? இங்க நியாயமா நடக்கலைன்னு தான் எடுத்து போறான். அவ்வளவும் அதானி அம்பானி பெரிய பெரிய ஆட்கள் தொலைக்காட்சியும் இதையும் வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு அமைச்சர் ஒன்றியத்தில இருந்து வந்திருக்காங்க, அமித்ஷா ஐயா வந்திருக்காங்க, பாரத பிரதமர் வந்திருக்காங்க. யாராவது தமிழ்நாடு நலம் சார்ந்த வார்த்தை பேசியிருக்காங்களா? திருப்பூர்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஜவுளித்துறையில இவ்வளவு பாதிப்பு இருக்கு, தோல்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இறால் மீன்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இதுக்கு நாங்க உதவி செய்வோம், இதுவரை வார்த்தை சொல்லலையே. நீங்க கேளுங்க அவங்ககிட்ட. இதை சொன்னாதானே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது. திருப்பரங்குன்றத்துல ஜோதி யாத்திரை விஷயத்துல அவ்வளவு ஃபீஸ் கோயில் பேசுறாங்க, அமித்ஷா ஐயா பேசுறாங்க, பாரத பிரதமர் பேசுறாங்க, இவ்வளவு பேரும் அதுல பேசுறீங்களே. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஸ்கீம், எவ்வளவு பாதிப்புக்கு நீங்க சொல்லுங்க. இதையும் நம்முடைய மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் ஐயாட்ட கேட்டு இதெல்லாம் தமிழ்நாடு சார்பாட்டு சொல்லுங்க. இவ்வளவு பாதிப்பு யாரால? ஒன்றிய அரசால. எதுக்கு அமெரிக்கா இவ்வளவு வரியுதுன்னா, அதானியும் அங்க போய் ஒரு தவறு செய்தாரு, அந்த வழக்கு போடுறாங்க. அதனால அதானியை எதிர்த்து என்ன செய்ய முடியல. அதானிக்காக அமெரிக்காவை எதிர்த்து எதுவும் பேச முடியல. அமெரிக்காவில் நம்ம பாரத பிரதமர் இருக்காங்க, அமெரிக்க அதிபர் விசா இல்லாம சில இது வந்து அங்க இருக்கவங்கள கையும் காலையும் கட்டி நம்முடைய பாரத பிரதமர் அந்த அமெரிக்காவில் இருக்காங்க, பிளேன்ல அவங்க பிளேன்ல ஏத்தி கொண்டு இறக்கி போட்டு போனா எவ்வளவு பெரிய சித்திரவதை கொடுமை. ஏங்க இதை விட கேவலம் என்ன இருக்கு தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு? ஒரு பிரதமர் அங்க இருக்கும்போது இவ்வளவு பெரிய சம்பவம் அமெரிக்காவில் நடக்கும். எவ்வளவு இந்தியா என்னைக்கு இப்படி தலை குனிஞ்சிருக்கா? இந்தியனை எங்கேயாவது இவ்வளவு அவமானப்பட்டிருக்காரா? யார் ஆட்சியில் அவமானம்? பாரத பிரதமர் மோடி ஐயா ஆட்சியிலும் இவ்வளவு அவமானம். யாருக்காக? அதானிக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுக்காக எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்புல 10% இருந்த சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய நம்ம ரொட்டி, அந்த பால் பவுடர் போன்ற பொருட்கள்லாம் 18% இப்போ வரி ஜிஎஸ்டி அவங்க குறைச்சதுக்கு அப்புறம் 10-18 ஆகிட்டாங்க. என்ற புள்ளி விவரம் இருக்கு, நான் என்ன உங்களுக்கு தரேன். அதனால யாரும் பயனடையல. சரி, ஜிஎஸ்டியில பாதி வாங்குதாங்களா? வாங்கிட்டு சில பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல பேர் சொல்றது வாங்குறதுல 41% யாருக்கு தரோம்? மாநில அரசுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதானே? நான் என்ன சொல்றேன், 41%னா 20% அப்படிதானே? அப்போ 50-20 70 மாநிலத்தை கொடுத்துட்டு நீங்க மீதி எடுத்துக்கிட வேண்டியதானே 29.5%. அதுக்கு உங்ககிட்ட தந்துட்டு நாங்க வாங்கணும். எங்களுக்கு இங்க நம்ம ஊர்ல இருக்க அடுக்குமாடி வீடு பொருணை பக்கத்துல இருக்கு, நீங்க அங்க போய் கேளுங்க. 10% யார் தரா? மாநில ஒன்றிய அரசு தருது. 90% யாருக்கு? 75% யார் கொடுக்கா? மாநில அரசு கொடுக்கு. 15% பயனாளி கொடுக்கா. எங்க இதுதானே நீங்க தந்துட்டு வீடு உங்க பேர் போடுவீங்க. நம்ம அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கட்டடம் கட்டி நம்முடைய முதல்வர் திறந்தாங்களே, உங்க பணம் எவ்வளவு? 60% உங்க பேரை வைக்கல, 40% யார் பணம்? ஆக நீங்க பண்றது முழுதுமே ஒரு ஏமாத்து வேலை. இப்ப 100 நாள் வேலையை 125 நாள் நீங்க சொல்லிருக்கீங்க. 100 நாள் வேலைன்னா 10,000 கோடி ரூபாய் அரசு தரணும், ஒன்றிய அரசு. இப்ப அது 6,000 கோடி ஆகி இப்ப 125 நாளுன்னா எவ்வளவு தரணும்? 12,500 கோடி ரூபாய் தரணும். அதுக்கு பதிலாக 6,000 கோடியை தந்துட்டு நான் 125 நாள் வேலை தந்திருக்கேன் ஒரு மாயஜாலம் ஏமாத்து பண்ணா எப்படி நம்புவாங்க சொல்லுங்க நீங்க? 10,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தந்தா 100 நாள் வேலை, 125 நாளுன்னா 12,500 கோடி ரூபாய் தரணுமா தமிழ்நாட்டுக்கு? தரலையே. ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 கார்பரேட் நிறுவனருக்கு 16 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி பண்ணுது.